இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக பிரஸ்ட் ஃபீடிங்கை பற்றி தான். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து 2 பசங்க, பொண்ணு 1 பையன் 1. என்னோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் 9 மந்த் வரைக்கும் நான் வந்து பிரஸ்ட் ஃபீட் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். என்னோட பொண்ணு ஃபஸ்ட்டு பேபி அப்படின்றதுனால எனக்கு இதை பற்றியெல்லாம் பெருசாக நாலேஜ் வந்து இல்லை. ஸோ ஒரு 8th மந்த் அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு பிறந்து பிரஸ்ட் ஃபீட் வந்து வரல, பேபி வந்து சரியாக வந்து சாப்பிட மாட்றாங்க, பிரஸ்ட் ஃபீட் வந்து எடுத்துக்கிற மாட்றாங்க, எனக்கு பிரஸ்ட் ஃபீட் வந்து வரலை அப்படின்ற மாதிரி நான் டாக்டர் கிட்ட வந்து போயிருந்தேன். ஸோ டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வேற என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து கேட்டாங்க. நான் வந்து பாப்பா வந்து அழுதுகிட்டே இருப்பா, ஸோ பத்தலைன்னு நான் பாட்டில் மில்க் வந்து கொடுக்குறேன், அதை நல்லா எடுத்துக்கிறாங்க, சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுக்குறத நிப்பாட்டிட்டு இருக்கீங்க, அதனால தான் அது வராத மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது. பிரஸ்ட் ஃபீடுன்றது வந்து நம்மளாக பார்த்து என்னைக்கு கம்ப்ளீட்டாக நிப்பாட்டுறோமோ அன்னைக்கு தான் நிற்கக்கூடியது, அது வந்து வராமலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க. நீங்கள் கொடுங்க, அது எப்படி வராமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. இல்லை பம்ப் மிஷினு, எலக்ட்ரிக் மிஷின், அது இதுன்னு வீட்டில் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு நான் வாங்கிட்டேன். எனக்கு ஏதோ பெயினாக இருக்க மாதிரி இருக்குது, அந்த இடம் எரியுது, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக புண்ணான மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு டாக்டர், எனக்கு நீங்கள் சொன்னீங்க ஆனால் வரல அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் போயிட்டு நீங்கள் சொல்கிறீங்க வரும் அப்படின்னா, ஆனால் எனக்கு வரல, என் பேபியும் வந்து அழுதுட்ருக்காங்க, பால் பத்தலைன்னு தான் அழுகுறாங்கன்னு வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நானும் டாக்டர், நீங்கள் வந்து ஃபுட்டு நல்லா ஆரோக்கியமாக எடுத்துக்கிறீங்களான்றது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நல்லா சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்லா மில்க் வந்து ஊறும். நீங்கள் வந்து சாப்பாடில் டயட்டுன்ற மாதிரி நீங்கள் வந்து சரியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நல்லா ஆரோக்கியமாக நீங்கள் உணவு எடுத்துட்டு குழந்தைய வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மில்க் வந்து செக்ரீட் ஆகும் அப்படின்னாங்க. அந்த பீரியடில் நிஜமாக நான் வந்து அவ்வளோவா ஃபுட்டு எடுத்துக்கலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சத்தான விஷயங்கள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிற ஆரம்பித்தேனே. டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஆனால் என் பொண்ணு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்களுக்கு பிரஸ்ட் மில்க் வந்து அதுக்கப்புறம் அவங்க சரியாக எடுக்கலை. அந்த பாட்டில் பால் சாப்பிட்டுட்டு என்கிட்ட வந்து எடுத்துக்க மாட்டேங்கிட்டாங்க. அது பழக்கப்படுத்த போய் எனக்கு என்னோட மில்கை வந்து என் பொண்ணுக்கு வந்து பிடிக்க மாட்டேன்ருச்சு. ஸோ நான் பம்ப் மிஷின்லாம் வாங்கிட்டேன்ல, அதனால் அதில் பம்ப் பண்ணியெல்லாம் கொடுத்து பார்த்தேன். என் பொண்ணுக்கு அந்த பாட்டில், அந்த ரப்பர் அதில் குடிக்கிறது ப்ளஸ் என்னோட மில்க் கொடுத்தா குடிக்க மாட்டாங்க அந்த பாட்டிலில். நம்ம வந்து இவங்களுக்கு அந்த பவுடர் வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அவ்வளோ அழகாக குடிப்பாங்க. வேறு வழியே கிடையாது. நானும் இதை 1 மந்த்தாக பார்த்தேன், ஒரு வழியுமே அவங்க 9 மந்த் வந்து 10 மந்த் ஆச்சு, அவங்க என்கிட்ட எடுத்துக்க மாதிரி இல்லை. ஸோ அப்படி கட்டாயத்தில் தான் 1 இயர் வரைக்கும் எப்படியாவது கொடுத்தாகணுமேனு அப்பப்போ சங்கு வச்சு இப்படி ஊற்றி விட்டேன் நான். சரி, நம்ம கொடுக்குறதுக்கு நம்ம பொண்ணுக்கு விருப்பமாக இருக்கனால நான் அந்த 1 இயர் வரைக்கும் எப்படியோ கொடுத்தேன். அப்படியே என் பையனுக்கு வந்து வந்தோன்னா எனக்கு வந்து சி செக்ஷன் பண்ண, எனக்கு 2 குழந்தைகளுமே சி செக்ஷன். ஸோ சி செக்ஷன் பண்ணி அந்த நாள்லாம் எனக்கு வந்து பாலே வந்து வரல, ஊறவே இல்லை. டாக்டர்கிட்ட சொன்னேன்னே அவங்க குழந்தைய ஷக் பண்ண வைங்க வந்துடும் அப்படின்னாங்க. குழந்தை கத்திட்டே இருக்குது, வாய் கூட வைக்க மாட்டேங்குது, ஷக் பண்ணவும் தயாராக இல்லை, ஆன்னு கத்திட்டு தான் இருக்காங்க டாக்டர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னேன்னு ஒரு பவுடர் வந்து கொடுத்தாங்க. அதை குடிச்சோன்னே எல்லா ஹாஸ்பிட்டலையும் கொடுத்துட்றாங்க. ஸோ டாக்டர்கிட்ட சொன்னாலே எழுதி கொடுத்தானே அதை மில்கில் கலந்து குடித்தோன்னே பயங்கரமாக செக்ரிகேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட பையனுக்கு அதே மாதிரி தான், மில்க் வரல, டாக்டர்கிட்ட இது பண்ணி அதுக்கப்புறம் நல்லா ஊற ஆரம்பிச்சது. இந்த தடவை நான் வந்து என்னோட டயட்டில் வந்து நான் கண்டிப்பாக கவனமாக இருக்க போகிறேன், சத்துள்ளதாக எடுத்துக்க போகிறேன். குழந்தைக்கு நான் ஃபீட் பண்ணுறதுனால என்னெல்லாம் சத்தாக ஆரோக்கியமாக சாப்பிட்ணுமோ அதை வந்து நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. பேபிக்கு பட்ட கஷ்டத்தினால எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. என்னோட பையனுக்கு நான் அந்த பாட்டிலு, ரப்பரு, அந்த எதையுமே நான் வந்து பழக்கப்படுத்தவே இல்லை. எந்த வித பாலையும் நான் கொடுக்கல. அது நான் வெளியே போனாலும் ஒரு டைப்பட் மாதிரி ஒரு ஷால் மாதிரி எடுத்து
போத்திட்டு அது எந்த இடம் இருந்தாலும் சரி, ஃபீடிங் ரூம் இருக்கா அங்கே போய் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா ஒரு ஷால். இதுதான் நான் வந்து எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணி வெளியே போனால் கூட நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஸோ என்னோட பையனுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் தெரியலை, போதுமான அளவாக இருந்தேன். 8th மந்த் வரைக்கும் அவ்வளோ சூப்பராக நல்லா அவருக்கு அதுவே பற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு இதெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அதுக்கப்புறமே அவருக்கு அது ரொம்ப பிடிச்சி தான் பிரஸ்ட் ஃபீட் என்கிட்ட எடுத்துகிட்டே இருந்தார். ஒரு பிரச்சனையும் கிடையாது. 1 இயர் வந்து 1.5 இயர் வரைக்குமே நல்லா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 1 இயர் ஒரு 6-7 மந்த் ஆனதுக்கப்புறம் அவருக்கு நல்ல விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பாட்டிலில் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தேன். கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டுக்கு வந்து என்னோட பொண்ணு மாதிரி நான் யோசிச்சுட்டு இவர் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம் ஜாலி அப்படின்னு நான் நினச்சது தப்பாக போயிடுச்சு. இவர் வந்து சுத்தமாக அந்த பாட்டிலை பார்த்தா கத்த ஆரம்பிச்சிடுவார், பிடுங்கி எரிஞ்சு விட்டுருவார். தண்ணி கூட என்கிட்ட பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது என் பையன் வந்து எடுத்துக்க மாட்டார். அப்போ என்னடா பண்ணுறது, இப்படி பண்ணுறானே அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ எல்லாரும் வந்து சொன்னாங்க, அவனுக்கு தான் நீ சாப்பாடு ஊட்டுறல, நல்லா சாப்பாடு காய்கறின்னு சத்தா கொடு, உன் பையன் தான் எல்லாம் ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிறான்ல, அதனால பிரச்சனை இல்லை, அவன் இந்த பாலெல்லாம் குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீ வந்து சூப்பு இந்த மாதிரி கொடுத்துப்பாரு அப்படின்னாங்க. வெஜிடபிள் போட்டு யதார்த்தமாக ஒரு சூப்பு கொடுத்தேன். நல்லா அந்த பாட்டிலில் உறிஞ்சு குடித்தான். அதுக்கப்புறம் பரவாயில்லையே சூப்பர் அப்படின்னு, பாட்டில் எதுக்கு நம்ம டம்ளரில் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு அப்புறம் டம்ளரில் கொடுத்தேன் என்னோட பையனுக்கு. அந்த ரப்பர் அவன் குடிக்கிற, அவனுக்கு 1 இயர் 9th மந்த் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அவன் குடிக்கிற வேகத்துக்கு இந்த ரப்பர் வந்து அவன் கடிச்சு வச்சுருவான். அது நீ வேற வரமாட்டேன்ற மாதிரி கடிச்சு வச்சு விட்டுருவான். அதனால நான் என்ன பண்ணேன், சரி டம்ளரில் வந்து கொடுப்போம், உரிய தெரிய மாட்டேது, ரொம்ப உறிஞ்சிடுறான், அந்த உறிஞ்சு டம்ளர் ஸ்ட்ரா போட்டு அவனுக்கு சரியா குடிக்க தெரியல, சரி நம்ம டம்ளர்ல டைரக்டா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பார்ப்போம்னு கொடுத்தா அழகு போல அவன் சூப்பெல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆஹா இது சூப்பர் ஐடியாவா இருக்கே, என்னத்துக்கு அப்படின்னு அவன் எப்பெல்லாம் அழுகுறானோ ஏதாவது ஒரு பழத்தை ஜூஸை போட்டு கொடுத்துட்டான்னா அது பழ ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் இனிப்பா இருக்கன்னே ஜாலியா குடிச்சுப்பான். நல்லா சாப்பாடை ஊட்டுனே அதை சாப்பிட்டுக்கிருவான். அந்த மாதிரி தான் வந்து என் பையன் வந்து மாறினான் இந்த இதுல. ஸோ குழந்தைக்கு வந்து நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது அவங்களுக்கு டேஸ்ட்டாக காமிச்சோன்னா அதை ஜம்ப் அடிப்பாங்க. நல்லா ஊறுறதுக்கு வந்து எல்லாரும் வந்து கார்லிக்கு, அப்புறம் வந்து இந்த இடிச்ச பொடி, அந்த பிள்ளை மருந்து, அது இதுன்னு நிறைய வந்து வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் வயிறு வந்து வெந்து போயிடுச்சு, அதிகமான சூடாகி வயிற்றுல புண்ணு வச்சு அது அந்த அளவு தெரியாமல் சாப்பிட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால நான் வந்து பிரஸ்ட் ஃபீட் ஊறுறதுக்குன்னு நான் தனிப்பட்டு எதுவும் செய்ய மாட்டேன். நான் சாப்பாடு சட்னிலே வெள்ளைப்பூடு நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல பிரஸ்ட் ஃபீடுக்குன்னு ஒரு 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 நாலேஜ் இருக்கனால அந்த சட்னியில் வந்து கொஞ்சம் அதிகமாக வெள்ளைப்பூடை வதக்கி சேர்த்துப்பேன், இந்த மாதிரி சேர்த்துப்பேன். மற்றபடி நான் சாப்பிட்றதுல டெய்லியுமே கொஞ்சம் ப்ரோட்டீன், விட்டமின், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி நான் எடுத்துட்டு இருக்கனால எந்தவித பிரச்சனையும் வரல. குழந்தை நல்லா ஆர்வமாக குடிக்க குடிக்க அந்த பால் வந்து டாக்டர் சொன்ன மாதிரி ஊறிட்டே தான் இருந்துச்சு.